ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டின் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் நீங்கள் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14 நாள் 2026 செவ்வாய்க்கிழமை சுமார் காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 நாளைக்கு ரிஷபலக்னம் செம்ம நவாம்சத்தில் மங்களகரமாக பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் உள்ள மிகப்பெரிய கிரக பயிற்சிகளை வைத்து தான் இந்த பராபவ வருஷத்தை ஆண்டிய பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த ஆண்டில் நடக்க இருக்க மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் என்றால் குரு பகவானும் ராகு கேது பகவானும். குரு பகவான் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி மாதம் சனிக்கிழமை 31/10/2026 சனிக்கிழமை பகல் 2:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 24 ஜனவரி 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 46.55 நாழிகை அளவில் திருக்கணித குருப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசிக்கு கடகராசிக்கு திரும்புகிறார். ராகுகேது பகவான் அடுத்த மிகப்பெரிய கிரக பயிற்சியாக அமைகிறது. கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 5, 2026 சனிக்கிழமை இரவு 10:33 மணிக்கு சூரிய உதயாதி 40.14 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு, கேது பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த கிரக பயிற்சிகளை வைத்து இந்த பிரபாவ வருட பலன்களை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். கும்பராசி அன்பர்களை, இந்த தமிழ் புத்தாண்டு பிரபாவ ஆண்டில் குடும்ப சனியின் ஆதிக்கத்தோடு பிறக்கிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கூடும், குடும்பங்கள் திருப்தி தரும். கடுமையாக முயற்சித்தும் சென்றாண்டு நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறும். ஏழரை சனியால் 5 ஆண்டு காலங்கள் முடிந்துவிட்டது. இனி வாழ்வில் வளர்ச்சி மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. விலகிய சனியால் நன்மைகளை பெற சனிக்குரிய சிறப்பு தலங்களில் சென்று வழிபடுவது நல்லது. உங்களுக்கு ராசிக்கு தன குடும்பாதிபதி லாபாதிபதியான குரு ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமடைகிறார். அவர் கடகத்தில் உச்சமாகி சஞ்சரிக்கும் பொழுது அவர் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இந்த ஆண்டு குரு பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடும், குறுக்கீடு சக்திகள் அகலும், திறமையாக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும், தெய்வ திருப்பணிகள் ஆர்வம் காட்டுவீர்கள், தடைப்பட்ட காரியங்கள் முயற்சியுடன் வெற்றி பெறும், படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், உதிரி வருமானங்கள் வந்து சேரும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவுத்தால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொழில்கள் வெற்றி நடைபோடும். புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு லாபம் குவிக்க முன்வருவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். பார்க்கும் குருவை பலப்படுத்த துணைவியோடு இருக்கும் குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்லது. குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அது வீண் விரயமாக இல்லாமல் இருக்க சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீடு, இடம் வாங்குவது, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்தினால் போதுமானது. முன்னோர்கள் கட்டி வைத்த ஆலயத்தில் திருப்பணிகளை முறையாக செய்ய முன்வருவீர்கள். ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லது. சிம்மராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை 1, 3, 13 இடங்களில் பதிகிறது. ஜென்மராசி குரு பார்ப்பதால் எதிர்காலத்தை பற்றிய பயமாகலும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உள்ளத்தில் நினைத்த காரியத்தை உடனடியாக செய்து முடிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இடையூறு செய்தவர்கள் மாற்றப்படுவார்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும். தொழில் விருத்தியும் புதிய ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக வரலாம். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் சகாயஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்த அதிகாரிகள் விலகுவார்கள். பாராட்டும் புகழும் கூடும். பகல் இரவு பாடுபட்டதற்கு பலன் கிடைக்கும். ஒற்றுமை பலப்படும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். குடும்ப சுமை கூடுதலாக இருந்தால் அதை சமாளிக்க ஆற்றல் உங்களுக்கு தேடி வரும். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் இருப்பதால் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே பொருளாதாரத்தில் இருந்த கட்டுப்பாடு அகலும். புதிய முயற்சியால் வெற்றி கிடைக்கும். அயல்நாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள். தொழில் சூடு பிடிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வளர்ச்சிக்காக மூலதனம் தரவும் காத்திருப்பார்கள்.
குருவின் வக்கர காலத்தில் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொருள் விரையும். பூமி விற்பனையால் மனக்கலக்கமும் உண்டாகும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண்பலிக்கு ஆளாக நேரிடும். குரு பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. சனியின் வக்கர காலத்தில் நினைத்தது நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது அரிது. அனைத்து முயற்சிகளும் அரைகுறையாக நிற்கும். அன்பு நண்பர்கள் பகைவராவார்கள். சச்சரவிற்கு மத்தியில் வாழ்க்கை அமையும். இதுபோன்ற காலத்தில் மனக்கட்டுப்பாடு அவசியம். சனிக்கிழமையில் சனிக்கவசம் பாடி வழிபடுவது அல்லது அனுமன் சாலிசா படிப்பது நல்லதை தர முயற்சி தரும். பெண்களுக்கு கும்பராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் வருமானம் திருப்தி அளிக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். கடககுருவின் சஞ்சார காலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கடன் சுமை கூடும். சிம்மகுருவின் சஞ்சார காலத்தில் செழிப்பான வாழ்க்கை அமையும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவீர்கள். உங்கள் பேரிலேயே இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டாகும். தாய் மற்றும் சகோதரர்கள் ஆதரவுகள் மகிழ்ச்சியை தரும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசியை சஞ்சரித்து வந்த ராகு விரயஸ்தானத்திற்கு வருகிறார். சப்தஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். மகர ராகுவாலும் கடக கேதுவாலும் வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வீண் விரயங்கள் ஏற்படும் என்பது பொது நியதி. இருந்தாலும் 7.5 சனி நடைபெறுவதால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் கவனம் செலுத்தும் நேரம் இது. 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் சில இடர்பாடுகள் வரலாம். உடன்பணியும் சகல் பணியாளர் பிரச்சனைகள் உண்டாகலாம். மேலதிகாரி உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் கெடுபிடிகளை அதிகரிக்கலாம். அலுவலக பணிகள் ஆர்வம் இருந்தாலும் அதிகாரிகள் கெடுபிடியால் மன வருத்தம் ஏற்படும். மூடிக்கிடந்த தொழில் நிலையத்தை திறப்பு விழா நடத்தும் முயற்சிகள் தாமதம் ஏற்படும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் வழிபாடு நன்மையை தரும். சனிக்கவசம் ஹனுமன் சாலிசா வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும். சந்தோஷங்கள் பெருகும். பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் போடுவது நல்லது. பிரதி வியாழன் குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது நல்லது. மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு 70% நன்மையை தருகிறது. இந்த ஆண்டு மட்டுமில்லாமல் எல்லா ஆண்டும் உங்களுக்கு நன்மைகளை தருவதற்கு என்னப்பன் செந்தன்முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன். வளர சுகமுடன். அறம் செய்வோம். கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசனம் கந்தாசனம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி. வணக்கம்.